கவித்துவம் என்பது ஒரு தனித்துவம். அது எல்லோருக்கும் வாய்க்காது, வராது. எத்தனையோ பேர் தங்களை கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், எழுதி தள்ளலாம். ஆனால் அந்த கவித்துவம் என்ற தனித்துவத்திலே காதல் கனித்துவம் தந்தவர், தமிழ் இலக்கியத்தின் மகத்துவம் காத்தவர், நைந்து போன உள்ளங்களுக்கு மருத்துவம் பார்த்தவர் என்ற பெருமைக்கெல்லாம் உரியவர் யார் என்று சொன்னால் கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான். வகுப்பறைகளிலே அவர் அமர்ந்து அதிகமாக படிக்கவில்லை. ஆனால் தமிழ் கூறும் நல்லுலகின் இலக்கிய அறைகளில் அவர் உலவாத இடமே இல்லை என்ற அளவிற்கு இலக்கியங்களை கற்று தேர்ந்தார். கற்றதோடு மட்டுமல்ல, கற்ற இலக்கியங்களை, அதில் உள்ள வார்த்தைகளை, வரிகளை, பொருட்களை, இனிமைகளை, கற்பனைகளை மிக எளிமையாக பாமரனும் ரசிக்கும் வண்ணம், புரியும் வண்ணம் தந்தது யார் என்று சொன்னால் அது கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும், உண்டு. அவர் சொன்னது போலவே, நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன் என்று சொல்லுவார். அவருடைய 2 பாடல்களை பற்றி பேசுவதற்காகத்தான், உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த காணொளி. இதய கமலம் அப்படிங்கக்கூடிய திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த 2 பாடல்கள், ஒன்று காதல், இன்னொன்று காதல் கனிந்து திருமணத்தில் முடிந்து அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை கணவன் மனைவியாக ஆரம்பித்து திருமணம் முடிந்த அடுத்த நாள் மகிழ்வோடு பாடுகின்ற ஒரு பாடல். 2 பாடலுமே என்ன ஒற்றுமை என்று சொன்னால், 2மே ஒரு தெய்வீக நிலைக்கு, தெய்வ நிலைக்கு அவர் கொண்டு சென்றிருப்பார். காதலையும் தெய்வீக காதலாக காண்பிச்சிருப்பார். அந்த கணவன் மனைவிக்கிடையே உள்ள அந்த தாம்பத்தியத்தையும் தெய்வீகமாக காண்பித்திருப்பார். தாம்பத்தியத்தை தெய்வீகமாக வார்த்தைகளால் எடுத்து காட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது. ஆனால் அதையும் எளிமையாக, இனிமையாக தந்திருப்பார். அந்த பெருமை அவருக்கு உண்டு. அந்த வார்த்தைகள், அந்த 2 பாடல்களுமே தந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், எடுத்தாண்டு இருக்கக்கூடிய உவமைகள், இது எல்லாமே கேட்க கேட்க நமக்கு பூரிக்கும். எப்படி இவருக்கு இப்படியெல்லாம் வாய்க்கின்றது வார்த்தைகள், எப்படி வரிகள் வந்து விழுகிறது என்று இன்றைக்கு பிறக்கக்கூடிய கவிஞர்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த பாடல்கள் இருக்கும். அல்ல, அந்த முதல் பாடல், காதல் பாடல் எது அப்படின்னு சொன்னா, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல என்று சொல்லி காதல் வயப்படுகின்ற அந்த 4 வரிகள் தான் முதல் 4. இந்த பாடலை நம்ம முழுமையாக கேட்டுட்டோம்னு சொன்னா நம்மளை அப்படியே உருக்கி எடுத்துரும். நம்மளை அப்படியே கரைந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போகும், இதயத்தை வருடி உண்மையிலேயே அந்த வசந்த காலங்களை நம் மீண்டும் அசைவோட வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாடல்களுடைய தன்மை அப்படி இருக்கும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. உன்னை பார்க்காத ஒரு கண்ணா, உன் பேச்ச கேட்காத ஒரு இல்லாத அந்த வார்த்தை ஒரு வார்த்தையா, உன்னை நினைக்காத ஒரு நெஞ்சா, உன்னை பார்க்காத ஒரு கண்ணா, நீ இல்லாம நான் இல்லை பார்த்துக்க அப்படின்னு வயப்படுகின்ற அந்த அழகை தன்னுடைய முதல் அழகா சொல்லியிருப்பார். அடுத்த 4 வரிகள் அடுத்து காதலினுடைய அடுத்த நிலையை சொல்லுவார். இப்ப இருவருக்குமே மாறி மாறி காதல் வந்து விட்டது, ஒருவர் மீது ஒருவர் காதல் வந்து விட்டது. அந்த காதல் இருவரும் மாறி மாறி காதல் வயப்படுகின்ற அந்த நிலையை எவ்வளவு அழகான வரிகள் மூலமாக சொல்லுகின்றார் அப்படின்னு சொன்னா, நம்ம 2 பேரும் காதல் வயப்பட்டுட்டோம். கம்பன் சொன்னது போல, இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர் என்று சொல்வார்கள். இதயங்கள் இடமாறி விட்டது. அவளுடைய இதயம் அவனிடம், அவனுடைய இதயம் அவளிடம், இதயம் மாறிவிட்டது. இப்ப நம்ம 2 பேரும் வேற இல்லை. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னால்
நீயும் நானும் வேறல்ல என்று சொல்லுகின்றார். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் இனி நாம் பிரிவதற்கான வாய்ப்பே இல்லை என்று அந்த நிலை அந்த இரண்டாவது. மூணாவதாக இந்த காதலை தெய்வ நிலைக்கு கொண்டு வருகின்றார். தெய்வீக காதல் என்று சொல்லுவார்கள் இல்லையா? காதல் புனிதமானதும்பாங்க, காதல் மகத்துவமானதும்பாங்க, காதல் எவ்வளவோ சொல்லுவாங்க. அதுல தெய்வீக காதல்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த தெய்வீக காதலை இந்த வரிகளில் நாம் காண முடியும். ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை. இவ்வளவு அழகா கொண்டு வரார் பாருங்க. ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்த கோவில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல காதலை தெய்வீக எல்லைக்கு உயர்த்தி காட்டுகின்றார். ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, அந்த கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ அந்த கோவில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. அடேங்கப்பா! அடுத்து ஒரு 4 வரிய சொல்றாரு. காதலனையும் காதலியையும் குழந்தையாக்கி சொல்றார். அந்த காதலியினுடைய பார்வைக்கு அந்த காதலன் குழந்தையாக, அதுதான் காதலனுடைய உச்சம் என்று சொல்லுவோம். அந்த குழந்தைத்தன்மை, அவனை குழந்தையாக்கி பார்ப்பதில் அவ்வளவு ஒரு ஆனந்தம் காதலிக்கு இருக்கும். அதுபோல காதலனுக்கும் இருக்கும். இங்கே அந்த காதலி அந்த குழந்தையாக்கி அழகா சொல்றா, எந்தன் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே வாரி அணைப்பேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல என்று சொல்லுவார். எந்தன் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும். அவ்வளவு அற்புதமான வரிகளை இலக்கிய சுவையோடு காதல் சுவையை தந்து தேனில் ஊறிய பலாச்சுளை என்று சொல்லுவார்கள் பாருங்கள். அப்படி ஒரு அனுபவத்தை, காதல் அனுபவத்தை தரவல்லது இந்த பாடல். கேட்காதவர்கள் ஒரு முறை கண்டிப்பாக கேட்டுவிடுங்கள். உங்களை அது நிச்சயமாக உருக வைக்கும், கரைய வைக்கும், காதலின் நனைய வைக்கும்.